ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பேன் கார்டு கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அது பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம Q1, Q2, Q3, Q4 ஃபைல் பண்ணிட்டோம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25. இப்போ என்ன ஒரு கிளைண்ட் வர்றாருனா இந்த பேன் நம்பர் யூஸ் பண்ண வேணாம், இந்த பேன் நம்பர் யூஸ் பண்ணுங்க சொல்லி ஒரு வேறு பேன் நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ட்ரேஸ் போர்ட்டல் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து டிஎஸ்சி இருக்கணும். அந்த டிஎஸ்சி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வேலிடேட் டிஎஸ்சி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா இங்கே வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வந்து வேலிடேட் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வரும். இல்லைன்னா சம்டைம் வந்து பேன் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வராது. ஸோ அது ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் செலக்ட் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 Q4 அண்ட் 26Q ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணணும். சப்மிட் த ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வியூவில் போய் பார்ப்போம். வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே Q4 நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ Q4 செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தோம். இது போய் ட்ராக் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டெப் வரும். ஸோ நம்ம Q4 செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வித் டிஎஸ்சி தான் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஎஸ்சி வந்து ரெஜிஸ்டரும் இருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி வேலிடேட் இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம இ-சைனர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஜார்கி சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட இ-சைனர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் கிவ் த ஓடிபி அண்ட் கிளிக் ஆன் ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேன் கார்டு, தென் மாடிஃபைட் டிடெக்டி எல்லா டீட்டெயிலுமே வருது. பட் இன்கேஸ் வந்து பேன் ரெஜிஸ்டர் டிஎஸ்சி ரெஜிஸ்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சலான் கரெக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட் சலான், ஸோ இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ நம்ம கேஸில் வந்து பேன் கரெக்ஷன். ஸோ கிளிக் ஆன் வியூ. அண்ட் இங்கே வந்து இன்வேலிட் நம்ம பேன் கிடையாது, பேன் கரெக்ட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் மிஸ்டர் பிக்கு கொடுக்குற பதிலாக நான் மிஸ்டர் ஏவோட பேன் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கோ டு த வேலிட் பேன் கார்டு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே தெரியுது. பட் சலான் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 and 2 பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் இருக்காங்க. பட் இப்போ செகண்ட் வந்து நான் டிஃப்ரெண்ட் பேன் கார்டு கொடுக்கணும். பட் இப்போ எப்படி தெரியும் ரெண்டுமே எந்த சலான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இங்கே வியூ சலான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வியூ சலான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது ஃபெப்ரவரி ஸோ இது தான் கரெக்டு. TDS 200 டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் சலான் இருக்கும். டிஃப்ரெண்ட் சலான் யூஸ் பண்ணியிருப்போம் காலம் 1க்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸாக்ட் என்ன சலான் இருக்கோ அந்த சலான் டீட்டெயில் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே சலான் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு யார் பேர் இருந்ததோ அது காமிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் ஆகிருக்கு அவங்க பேர் காமிப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ Q4 வந்து 3 months இருக்குது. 3 monthsமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 monthsக்குமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். மறுபடியும் இங்கே இருக்காங்க பாயிண்ட் நம்பர் 5. ஸோ அது செலக்ட் பண்ணிடுங்க. வியூ சலான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 200 rupees கரெக்ட் இது தான். ஸோ ஜஸ்ட் க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பிளாக் ஆயிரும். ஸோ திருப்பி நீங்கள் வந்து ஒரு தடவை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஆன்லைன்லேயே பண்ண முடியாது, ஆஃப்லைன்லேயே பண்ண முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டெப்பு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 8 இது செலக்ட் பண்ணிவிட்டு வியூ சலான். ஸோ இது வந்து 200 கரெக்ட் இது தான். ஸோ பேன் நம்பர் கொடுத்துருங்க. இது ஃபைன். ஸோ 3 placeல Q4 3 monthsக்கு மந்த்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மந்த்லி மந்த்ஸில் அதை அப்டேட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். எங்கே போய் செக் பண்ணணுன்னா ஷோ எடிட்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணின்னு இங்கே வந்து பேன் எரர். ஸோ இது வியூ கிளிக் பண்ணுங்கள். இன்வேலிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே காமிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பேன் கார்டு இருந்தது, என்ன பேர் இருந்தது, இப்போ என்ன பேன் கார்டு கொடுத்துருக்கோம், என்ன பேர் இருக்குது. ஸோ இது ஒரு கிராஸ் வெரி இந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபைன். ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணோன்னே இன்னும் ரெடி ஆகலை. ஸோ கரெக்ஷன் ரெடி ஃபார் சப்மிஷன். அண்ட் ஸோ இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் எந்த குவார்ட்டரு எந்த ரிட்டர்னு. ஸோ வியூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் மறுபடியும் ஒரு தடவை வியூ பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இல்லைனா சப்மிட் டு ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஒரு தடவை டிஎஸ்சி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ டிஎஸ்சி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலி கரெக்ஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இது வந்து ஒரு கோட் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். மறுபடியும் ட்ராக் கரெக்ஷன் டீட்டெயிலில் போய் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது அப்டேட் ஆனோடனே ப்ரொசீட் டேட் வந்துடும். ப்ரொசீட் டேட் வந்துடனே விச் மீன் இட் காட் கரெக்டட்.
ஸோ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஒரு பேன் கார்டை அப்டேட் பண்ணணும், இல்லைனா பேன் கார்டு ஆப்ஷன் வரல, டிஎஸ்சி வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபைன், தேங்க்யூ கைஸ்.